Hi friends, welcome to Lex Kanijam. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் உள்ள எடுத்துக்காட்டு 1.4 பார்க்க போகிறோம். அதாவது இந்த எடுத்துக்காட்டு எதுக்கு கீழே வருது அப்படின்னா உறவுகள் அப்படின்ற டாப்பிக்கு கீழே வருது. சரியா? உறவுகள்னா என்ன, இன்மை உறவுனா என்ன, உறவுகளோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ கான்செப்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கான்செப்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஓகேவா? ஓகே, இந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A = 3, 4, 7, 8 மற்றும் B = 1, 7, 10 எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கிறது. அதாவது ஒரு 3 உறவுகள் கொடுத்துருக்காங்க, R1, R2, R3 அப்படின்ற 3 உறவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த உறவுகள் ஏக்கு பிக்கான உறவு தானா அப்படின்றத நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஏலேருந்து பிக்கு உள்ள உறவு அப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஏ கிராஸ் பியோட உட்கணமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏங்கிற கணம் இருக்குது, பிங்கிற கணம் இருக்குது. நம்மளால் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். உறவு ஆறானது எப்படி இருக்குன்னா எப்போவுமே ஏ கிராஸ் பியோட உட்கணமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ கிராஸ் பி நம்ம இப்போ கண்டுபிடிச்சேன்னா அவங்க கொடுத்துருக்க R1, R2, R3லாம் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இது உறவா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்போது ஃபஸ்ட் நம்பர் என்ன? 3, 3, 1 போடலாமா? 3, 1, 3, 7, 3, 10. அடுத்து 4 வச்சு எழுதுங்க. 4, 1, 4, 7, 4, 10. நெக்ஸ்ட்டு 7, 1, 7, 7, 7, 10. நெக்ஸ்ட்டு 8, 1, 8, 7, 8, 10. ஓகேவா? ஸோ இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஈஸி. R1 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு உறவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 7 இருக்கா பாருங்கள்? இருக்குது. 4, 7 இருக்குது. 7, 10 இருக்குது. 8, 1 இருக்குது. ஸோ R1 அப்படின்ற உறவு எதில் கண்டெய்னாக இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்குது. கண்டெய்னின் அதாவது அதோட உட்கணமாக இருக்குது. அப்படி உட்கணமாக இருக்கிறதுனால அப்போ R1 என்பது ஏ மற்றும் பிக்கான ஓர் உறவு அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? அதே மாதிரி R2 பாருங்கள். 3, 1 இருக்கா? இருக்குது. 4, 12 இருக்கா? 4, 12ங்கிற ஆப்ஷனே எங்கே இல்லை. ஏலையும் 12 இல்லை, பிலையும் 12 இல்லை. ஸோ 12 ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. அப்போ பியில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். இல்லவே இல்லை. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்? 4, 12 அப்படின்ற ஒரு வரிசை ஜோடி எங்கே இல்லை அப்படின்னா ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்படி இல்லாததுனால R2 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு R3 செக் பண்ணலாம். 3, 7 இருக்குது. 4, 10 இருக்குது. 7, 7 இருக்குது. 8, 11 11ங்கிறது ஒன்று பியில் இல்லவே இல்லை. ஸோ செகண்டில் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லை. 8, 7ம் இருக்குது. 8, 10ம் இருக்குது. ஸோ இந்த ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு இல்லை. அப்போ நம்ம இப்போ என்ன எழுதணும்? 4, 8, 11 அப்படின்றது எங்கே இல்லை? ஏ கிராஸ் பியில் இல்லை. இல்லைங்கிறத அந்த மாதிரி அடித்து காமிக்கணும். சரியா? இல்லை. அதனால் R3 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. ஸோ நம்ம ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிக்கணும். 2 கணங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அதோட கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். அதோட கார்ட்டீசியன் பெருக்கல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுத்துருக்க உறவுகள்லாம் இதில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இது ஏபிக்கான உறவா இல்லையா அப்படின்றத சொல்லிடலாம். சரியா? உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.